ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, வடை தான் செய்ய போகிறேன். என்ன வடை செய்கிறது பெரிய விஷயமா அப்படின்றீங்களா? இல்லை, குடகல், அதுவும் ஆடாத குடகலில் நான் மாவாட்டி வடை செய்ய போகிறேன். உங்களுக்கே தெரியும், குடகல் வாங்கின வீடியோவும் நான் போட்டிருக்கேன். புது வருஷத்துக்கு வாங்கினேன். ஆனால் அந்த குடகல் அரையலைன்னா அப்படியே முன்னையும் பின்னையும் போகுது, அப்படியே ரொட்டேட் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னேன். அது பழகுனா சரியாயிடும். நாங்கள் அப்போ எப்படி பழகுவோம், நம்ம பழக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வடைக்காக உளுந்தை போட்டிருக்கேன். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இது நம்மளுக்கு ரொம்ப ஃபஸ்ட் டைம் நிறைய அரைச்சிட முடியும்னு நம்பிக்கை இல்லை. இப்போயே பொழுது போயிடுச்சு, ஒரு 5:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரி, இதை அரைச்சி எடுக்க எப்படியும் எனக்கு 7 மணி ஆகிடும். ஏன்னா நம்மளுக்கு இதில் ப்ராக்டிஸ் கிடையாது. அம்மி அரைச்சி பழக்கம் இருக்குது, ஆனால் குடைகளில் பழக்கம் ரொம்ப கிடையாது. அதுவும் இல்லாமல் இது போல் கைப்பிடி எனக்கு புதுசு. இது கிரைண்டர் போல் இருக்குது. இதுவே இன்னொரு அப்படியே கல்லிலேயே இருக்கும் இல்லையா, ஒரு முழுக்கானா இருக்கும். அதை பிடிச்சி தான் நம்ம ஆட்டுவோம் இல்லையா ஊர்லலாம். அது போல் ஒரு வாட்டி 2 வாட்டி ஆட்டியிருக்கேன். அது இருக்குது. ஆனால் எப்பயாவது செஞ்சது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இது இப்படி வித்தியாசமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அதெல்லாம் நல்லா பழக்கி வச்சுருந்தாங்க. ஆட்டுறப்போ கொஞ்சம் ஈஸியான்றதை விட நம்மளுக்கு முடிஞ்சுது, அது சுத்தம் முடிஞ்சுது. இது சுத்தம் முடியலை. உங்களுக்கு தெரியுதா, ஸ்ட்ரக் ஆகுது. சரி, அதான் அதுக்காக அப்படியே விட முடியாது. அதுவும் இது வடைக்காக வேறு அரைக்கிறேன். ரொம்ப போட்டும் மாவு அரைக்கவும் முடியாது, ரொம்ப நேரம் ஆகும், கையும் வலிக்க ஆரம்பிச்சிடும். சரி, கொஞ்சமாக போடுவோம். ஏன்னா தண்ணியும் நிறைய சேர்க்க முடியாது இல்லையா. வடைக்கு என்னை போலேயே நிறைய பேரும் இருப்பாங்க. வடையில் வெறும் உளுந்து மட்டுமே வச்சு தான் சுடுவேன்னு அடம் பிடிக்கிறவங்க. நானும் அப்படி தான். அரிசி மாவு அரிசி போட்டு அரைச்சிலாம் செய்வாங்களே, அதெல்லாம் நான் எந்த பவுடரும் இதில் சேர்க்குறதில்ல. உளுந்து வடை உளுந்து மட்டும்தான் அப்படின்ற கொள்கையுடையவள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டாக தான் இருந்தது. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ கஷ்டம்ல பட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், அரையவே மாட்டேங்குது. இது மாவே ஆகலை. ஆகுமான்னு ஒரு கட்டத்தில் எனக்கு டவுட்டே வந்துருச்சு. எல்லாம் சுற்றி சுற்றி அரைப்பாங்க. நான் மாவை எடுத்து உள்ளே போட்டு அரைச்சேன். இருக்கட்டும், கொஞ்ச நாள் அப்படியே எல்லாத்தையும் இதிலே பழக்கி நம்ம குடகல்லையும் பழகிடுவோம். அதுக்குள்ளே நானும் உங்களுக்கு பழகிடுவேன், என் ஃபேஸும் உங்களுக்கு பழகிடுவேன். கண்டிப்பாக நீங்கள் லைக்கும் ஒரு கமெண்ட்டும் கொடுங்க. பக்கத்தில் ஹை பட்டன் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா அமுக்கி விடுங்க, பிடிக்கலனாலும் அமுக்கி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு வழியாக நான் அரைச்சிட்டேன் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பாருங்க தெரியுது உங்களுக்கு, ஸ்ட்ரக் ஆகுது பாருங்கள். இதுக்கு நான் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கே தெரியல. முடிஞ்ச வரைக்கும் உயிரை கொடுத்து ஆட்டுறேன். ஒரு வழியாக அது அரைஞ்சி போதும்ப்பா, முடியலன்ற கட்டத்தில் நானே எடுத்துட்டேன். ஏன்னா அது தண்ணி ஊற்றினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ என்னவோ. ஆனால் இது தண்ணியும் ரொம்ப சேர்க்கக்கூடாது இல்லையா. அப்படியே எடுத்து வேறு நான் பார்த்துக்கிட்டேன். வடை தட்டை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அப்படியே உருட்டி பார்த்தேன், வடை வரும். ரொம்ப தண்ணி சேர்க்கல. அதுவும் நிம்மதி. ஏன்னா இதுக்கப்புறம் உப்பு வேறு போடணும், அதில் நீத்துக்கு போகும் இல்லையா, கொஞ்சம் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்து பத்திரமா தாங்க அப்படியே அரைச்சிக்கிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு மாவாயிடுச்சுன்னு எனக்கே ஃபீல் ஆச்சு. கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. சரி, நள்ளிட்டேன். அதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் பிள்ளைங்க அரைஞ்சி வச்சுட்டாங்க. போனால் நம்ம அப்படியே வடையை தட்டி போட வேண்டியதான். எண்ணெய் சட்டிலாம் அடுப்பில் காஞ்சிக்கிட்டு இருக்குது. எந்த நம்பிக்கையில் எண்ணெய் சட்டியை வச்சாங்கன்னு எனக்கே தெரியல. மாவு அரைச்சிருவேன்னு எவ்வளோ தைரியம் பாருங்கள். எனக்கே இல்லை. அது நான் கொஞ்சம் இப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அரைச்சிருவீங்கம்மா, முடிஞ்சிடும்மா அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், அதை கழுவுறதுக்குள்ளே மூஞ்சில் தண்ணி அடித்து. இதெல்லாம் ஒரு இதுதான், எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதெல்லாம் சொல்லி சிரிக்கலாம். வாங்கின புதுசில் இப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம சிரிச்சுக்கலாம். ஏன்னா இது அரிசியாக இருந்தால் குடகல் கழுவ ஈஸியாக இருந்திருக்கும். இது எப்படின்னா அப்படியே ஒட்டிக்கிட்டு அதை சுரண்டி அதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. சுரண்டி எடுத்து அதுக்கப்புறம் சுத்தமாக கழுவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு வச்சாச்சு. ஏன்னா அப்போ தானே அடுத்த தண்ணி மட்டும் வச்சு நம்ம கழுவிட்டு செய்ய ஈஸியாக இருக்கும். தொடச்சி எடுத்துகிட்டு போயிட்டேன். உளுந்து மாவு அரைச்சிட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, அது இன்னும் நீத்து போகும். அதனால எல்லாமே ரெடியாக இருந்ததுனால நான் உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி நல்லா அடித்தே கலந்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா அடித்து கலக்கிறப்போ இன்னுமே சூப்பராக இருக்குங்க வடை சாப்பிட்றதுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா தண்ணியை வச்சு பாருங்கள், ஒரு கையே போதும். இப்படி மாவு அரைச்சா நம்ம 2 கை வாழை இலை தேடுவாங்க, தட்டு, கரண்டி, வடை சுட தரேன்னு நிறைய மெத்தடில் சுடுவாங்க இல்லையா. அப்படிலாம் இல்லை. நம்ம கரெக்டாக பக்குவமாக மாவு அரைச்சிட்டா ஒரே ஒரு கை போதும். தண்ணியில் கையை நனைச்சிட்டு அப்படியே உருட்டி சுட வேண்டியது தான். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வடை எப்பயும் டேஸ்ட்டாக தான் இருக்குன்றீங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு வேளை இவ்வளோ கஷ்டப்பட்டு அரைச்சதுனாலையோ என்னவோ தெரியல, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்போ இதில் எனக்கு ஒன்று தெரிஞ்சிடுச்சு, அரைக்க முடியாமல் இருக்காது, அரைக்க முடியும். எண்ணெய் எப்பயும் ஆகிற டைமை விட கொஞ்சம் அதிகமாக ஆகும் அரைக்க தெரிஞ்சவங்களுக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் 5 மணிக்கு மாவு அரைக்க உட்காரதுக்கு பதிலாக ஒரு 3 மணிக்கே உட்காந்துட்டா எப்படியும் 10 மணிக்குள்ளே எழுந்துட மாட்டேன். நான் அரைக்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், ரொம்ப ஃபஸ்ட்டாக அரைக்கிறேன்ல.
கண்டிப்பாக பழகிடுவேன். நீங்கள் வேணால் பாருங்கள். இது எனக்கு ஒரு எக்ஸசைஸ்க்காகவே வந்து யூஸாக இருக்குன்னு சொல்லி தான் குடகலை வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து டைமும் போகுது, நம்ம வேலையும் நடக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதில் அரைச்சி செஞ்சால். செம்ம டேஸ்ட்டு, உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டு. இப்போ என் பையனுக்கும் அந்த சுட சுட கொடுக்குறேன். அவன் ரியாக்ஷனை மட்டும் பாருங்கள். சூடாக வாயில் வச்சுட்டு அவன் பண்ணுறத பாருங்கள். அவனுக்கு முடியலை. நல்லா இருக்கான்னு நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். நல்லா இருக்கா சொல்லுடா முதல்லன்னா அவன் சூடாக இருக்குன்றதுக்காக. இப்போ தான் எம்மி அப்படின்னு சொல்கிறான். சாம்பார் இருந்தது, சுட சுட ஊற்றி சாப்பிட்டாச்சு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிச்சா ஹார்ட்டிங்